நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூஸ்டேஷன் டியூப் அப்படிங்கிறது நடுச்செவிக்கும் நம்முடைய தொண்டைக்கும் மூக்குக்கும் தொடர்பு உள்ளது. ஏதாவது மூக்கில் சளி பிடிச்சா அது நடுச்செவி பாதிக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த சமயத்தில் நம்ம என்ன சொல்லலாம்? நல்ல தண்ணியை கொதிக்க விட்டுன்னா ரோல் பாயிலிங் சொல்லுவோம். என்னென்ன பல பபிள்ஸ் வரணும். சூடு பண்ணணும்னு சொல்லலை, கொதிக்க வைக்கணும். அந்த வார்த்தையில் கவனிங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுவாக ஆறணும். பச்சை தண்ணி ஊற்றி ஆற்றக்கூடாது, அதுவாக ஆறணும். அந்த சூடான தண்ணியை கொதிக்க வச்சு சூடாக இருக்கும்போது அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா பெரும்பாலான கிருமிகள் ஆல்மோஸ்ட் ஸ்டெரிலைசேஷன் மாதிரி தொண்டையை இது பண்ணிங்கன்னா இயற்கையாகவே அந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகிடும். மூன்றாவதா, அடிக்கடி நிகழக்கூட வீட்டில் குழந்தை படுத்திருக்கோம், அம்மா பால் கொடுத்துருப்பாங்க, ஜீனிக்கு போட்டிருப்பாங்க, புட்டிப்பாலாக இருந்துச்சுன்னா அதை காதில் தெரியாமல் காதில் எறும்பு போயிருக்கும். அது ஏன் அழுவுது எதுக்கு அழுவுதுன்னு தெரியாது. அது பாட்டு அது வேற என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு எறும்போ ஒரு என்ன வண்டோ அது மாதிரி ஏதாவது நைட்டில் பூந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, எவ்வளோ சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சாதாரண பச்சை தண்ணி கொஞ்சம் குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு நம்முடைய சோத்துப்பு இருக்கு இல்லையா, சாப்பாட்டில் போகிறோம், அந்த இது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கரைசல் மாதிரி ஆகிடும். கரைசல்னால் எந்த அளவுக்குன்னா அந்த உப்பு கீழே நிற்கணும், கரைஞ்சி தண்ணியிலே கரைஞ்சிருச்சுன்னா அது அந்த சால்ட் இல்லைன்னா அது கிடையாது. கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டு நீ கரைச்சேன்னா அதில் கரைஞ்சதுக்கப்புறம் கீழே படியணும் அந்த உப்பு. அந்த தண்ணியை எடுத்து ஒரு 2-3 சொட்டு காதில் போட்டிங்கன்னா எறும்பாக இருக்கட்டும் இல்லாட்டி வண்டாக இருக்கட்டும் அதனுடைய கான்சன்ட்ரேஷனில் கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிறது, மூமெண்ட் நின்றுடும். மூமெண்ட் நின்றுச்சாவே வலி குறைச்சிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வச்சுட்டு அப்படியே கவுத்திங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியில் அது அப்படியே வாஷ் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். இதெல்லாம் சும்மா சாதாரண இலவசமாக நீங்கள் ஹெல்த் எஜுகேஷனில் மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய செய்திகள். ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது எனக்கு காது கேட்க மாட்டேங்க சார் சொன்னார், நம்ம டீன் சார் கூட சொன்னாங்க, தெர் இஸ் அ ப்ரோக்ராம் ஃபார் டெஃப்னஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் சார் கூட சொன்னாங்க. அது நேச்சுரலாக வயசான கொஞ்சம் காது கேட்குறது மந்தமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து வேறு காது வைக்க முடியாது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அப்போது ரொம்ப சத்தமுள்ள தொழிற்சாலைகள், ஒரு ஸ்டேஷனில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் அங்கெல்லாம் வேலை செய்யவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக காது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அந்த செவி திறன் அப்படின்னு கேட்கும் திறமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச அளவு இப்போ வீடு கட்டுறோம்னா நம்ம வீடு எங்கேயுமே ஒரு 15 அடி உள்ள தள்ளி கட்டுறது, முடிஞ்ச இடம் இருக்கிறவங்க. அப்படி இல்லாட்டி மரங்களை நல்லா வளர்க்க வேண்டியது. இதெல்லாம் வளர்த்திங்கன்னா என்னென்னு க்ரீன் பெல்ட்னுவாங்க. இது பண்ணி முடிஞ்ச அளவு காதுகளில் அந்த ஒளியினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை கட்டுப்படுத்தலாம். இது மாதிரி பலதை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்முடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா, காதுகளுக்கு உள்ள வியாதிகள் வந்தது என்ன, ரொம்ப அதிகமாக வந்துச்சு என்ன, நம்முடைய ட்ரீட்மெண்ட் அவசியம். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை பப்ளிக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆன்டிபயோட்டிக் போடு, அந்த ட்ராப் போடு, இந்த டேப்லெட் சாப்பிடு அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஹெல்த் எஜுகேஷன்